பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை ஜெபமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக அவருடைய பாதத்தை பிடித்து நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி நீர் மறவாமல் என்னை மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சண்முகநாயகம் ஐயா முன்னாள் கோட்டை கல்வி அலுவலர், திரு தவநாதன் ஐயா உதவி கல்வி அலுவலர், திரு சிவானந்தம் ஐயா ராமேஸ்வரா தமிழ் வித்யாலய அதிபர், திருமதி நிஷாந்தினி சிறுவர் உரிமை மேம்பாட்டு உதவியாளர், திரு ஜேஸ்கரன் ஐயா உடல்நல ஆலோசகர் கணக்கீட்டு உதவியாளர். அதை தொடர்ந்து எங்களுடைய கன்னியா பங்கு தந்தை மற்றும் போதகர் ஆகியோரையும், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், இங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு விஸ்டம் கல்வி நிலையத்தின் ஸ்தாபகர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வானது தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் எங்களுக்கும் பொய் சொல்ல மாட்டார். நம்புறவங்க மாத்திரமாமே என்று சொல்லுவோமா? அவர் தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் எங்களுக்கும் பொய் சொல்ல மாட்டார். அவர் தாவீதை மாத்திரம் நேசிக்க வரவில்லை, அவர் எங்களையும் நேசிக்க வந்தார். எங்களுக்கு கொடுத்த வாக்குகளை அவர் அப்படியே செய்வார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவே மற
வெல்கம் சார். சாரி. வெல்கம் சார். விஸ்டம் கல்வி நிலையத்தில் 2025ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்கள், ஆலோசகர், கணக்கீட்டு உதவியாளர், அதை தொடர்ந்து எங்களுடைய கன்னியா பங்கு தந்தை மற்றும் போதகர் ஆகியோரையும், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், இங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு விஸ்டம் கல்வி நிலையத்தின் ஸ்தாபகர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வானது எங்களுடைய கிராமத்திலே கல்வி கற்று கல்வியிலும் கலை கலாச்சாரங்களிலும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களை கௌரவிக்கும் முகமாக, உற்சாகப்படுத்தும் முகமாக நடாத்தப்படும் ஒரு பரிசீலனை விழா. ஆகவே இந்த நிகழ்வு சிறப்பட நடத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரோடு தாழ்வுடன் கேட்டுக்கொள்வதோடு இந்நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக தற்பொழுது Go and sit down. Fill the gap. பிள்ளைகள் உடனடியாக அமைதியாக வந்து உங்களுடைய இருக்கையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து அமைதியாக தெரியாமல் இருந்தோம். பிள்ளைகள் உடனடியாக உங்களுடைய இருக்கைகள் அமர்மாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றது. நேரம் போதாமையால் அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமர்மாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் வேலை விட்டு வந்து நானும் கணவரும் இருந்து டிவியில போட்டு இங்க நடக்கிற எல்லா இதுவும் பார்ப்போம். அப்ப எனக்கு தெரியும் யாரும் இந்த பிளாக் ஜீன்ஸ் போட்டு நான் கம்ப்யூட்டர் நேற்று கேட்டேன், இந்த 1 இயரா நீங்க இந்த ஜீன்ஸ் தான் போட்டு வரீங்க. நான் எல்லா வீட்டுல என்ன சொல்லுங்க, நீங்க நினைக்காங்க இவ்வளவு வேலை பல இருந்தாலும் எங்களோட இருதயம் எப்ப என்னுடைய வேலையில இந்த ஃப்ரெண்ட்ஸோட கழிச்சாலும் மிஸ்டத்தை படி தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு நாங்க நல்ல மதிப்பு இந்த பெரிய காரியத்தை நீங்க தேசத்துல செய்யறீங்க. யாரு செய்ய போறாங்க? உள்ள காசு 1000 பவுண்ட்ஸ் பிரின்சிபல் நாங்கள் அனுப்புறோம். பில்ஸ், இந்த தண்ணீர், கரண்ட் பில்ஸ்கள், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 பவுண்ட் வேணுமெண்டா நான் கூட என்னுடைய கணவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன். ஒவ்வொரு மாசமும் அனுப்புறோம். உங்களுக்கு வெளிநாட்டில தான் ஆட்கள் இருக்கிறாங்க தானே, யாராவது அனுப்புறாங்க உங்களுக்கு இல்லை. அப்ப நீங்க எவ்வளவு இந்த இடத்தை நீங்க பாதுகாக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கடவுள்கிட்ட மன்றாடுங்க, இந்த இடம் தொடர்ந்து நடக்கணும், எங்களுக்கு ஆண்டு நல்ல சுகங்களை தரணும், உங்களோட பிள்ளைகள் படிச்சு யூனிவர்சிட்டி போகணும். அல்ல அவ்வளவுதான். ஆண்டவருக்கு நன்றி. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் சொல்றேன், உங்களோட பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நிச்சயமா நல்லா இருப்பாங்க. நீங்க கஷ்டம்தான் என்ன செய்ய, ஒரு நீ 3 கறியோட சாப்பிட்றீங்க, ஒரு கறியோட சாப்பிட்டு பிள்ளைகளை சரியா வளர்த்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சந்தோஷம். இந்த நாளை ஆண்டவர் தந்தார். நாங்கள் திடீரென்று தான் வெளிக்கிட்டோம். 2 பேரும் போயிட்டு வருவோம். பார்த்துட்டு 2 வீக்ஸ் தான் வந்திருக்கோம். 2 கிழமை தான் வந்திருக்கோம். எவ்வளவு காசு செலவழிச்சு வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 600 பவுண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, 1200 பவுண்ட்ஸ் டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம். இந்த 15 நாள் உங்களோட நின்று கூட தொட்டு கிருஷ்ணாக்கு சொல்லி வந்து தொட்டு அலைஞ்சி பார்த்து கொடுத்து போங்க இல்லையது அதுக்காக தான் அவங்க இருக்கோம். இல்லாட்டி நாங்கள் வந்துருக்கோம். அந்த காசு அனுப்பிட்டு கிருஷ்ணாத்துக்கு நீங்கள் இன்னும் படிவா செய்யுங்க பிள்ளைங்க. இப்போ கிருஷ்ணாந்தி ஒரு வேண்டுகோள் இல்லைன்னா நீங்கள் வரணும் மாற்றி எப்பயோ வைக்க சொல்கிறேன். நான் இந்த பிரைஸ் வைக்கல இருந்தால் நீங்கள் மக்கள் வரணும் வச்சுருந்தவங்க பரவாயில்ல. எங்களுக்கும் சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. நான் உண்மையாக சரியான காலம் உங்களை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் கடவுள் ஏன் எங்களுக்கு அந்த பாரத்தை போட்டாருன்னு தெரியாது. இந்த அக்கா மேலே 2 பேர் இருக்கிறாங்க கேளுங்க, அவங்க எல்லாரும் எங்களோட போவோம். நீங்கள் ஏன் செய்யறீங்க எவ்வளோ இந்த இடத்துக்கு? நான் கிட்ட கேட்கப்போ நீங்கள் கண்ணியாக
செஞ்சுட்டு இருக்கு, நீங்க ஏன் செய்றீங்க? அசுராக்கா அவங்க கீழ்படியாலே பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுக்கு தானே செய்யறோம். பிள்ளைகள் தான் இந்த நோக்கம். பிள்ளைகள் நல்லா வரணும், சமுதாயம் நல்லா வரணும், பிள்ளைகள் கெட்ட பழக்கங்கள் பழகக்கூடாது. ஒரு குடிகாரனா, வெறிகாரனா, ஒரு விபச்சாரக்காரனா, ஒரு ட்ரக்ஸ் டீலரா இந்த பிள்ளைகள் இந்த கன்னியாவில் வரக்கூடாது. எஸ். இதற்காகவே தான் இந்த விஸ்டம் எஜுகேஷன் சென்டர் உங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார். எங்களோடு பயணிக்க முடிஞ்ச நீங்க குடும்பமான அளவு பயணிங்க. எங்களோட உயிருள்ள மட்டும் இதுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். தேங்க்யூ. இந்த கடமையில் நான் இந்த வகையில் ஏதும் தவறுகள் திரும்பி என்னை மன்னிக்க வேண்டும் என உங்களிடம் கேட்டவனாக மீண்டும் விஷ்ணம் இந்த அமைப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமையான என்னுடைய இரு அணியர்களுக்கு நன்றி கூறுகிறேன். சிறப்பான விவாதங்களை ஒழுக்கமாக மேற்கொண்டீர்கள். நன்றி. எதிர்காலம் உங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளை இன்னும் நிகழ்த்துவோம். நன்றி. சிறப்பான ஒரு விவாதம். உண்மையிலேயே ஜெயஸ்கரன் சார் என்னை யாராவது கூட்ட கொண்டே விடுவாங்கன்னு என்னையை தான் பார்த்தவர். நானும் யோசிச்சு அந்த ஒரு பொறுப்பை வருமாண்டு நீங்கள் தனியாக போகலாம், பிரச்சனை இல்லை சார், தப்பி. அதை விட விஸ்டம் கல்வி நிலையத்தில் இவ்வளவு ஆழ்மையுடைய ஆசிரியர்களா என்று இன்றைக்கு அவங்க தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டாங்க. ஒரு சிறந்த வீரனுடைய வாழ்வீச்சை போன்ற வார்த்தைகள், தைரியமான பேச்சு. அதை விட நீங்கள் கவனிச்சிக்க தெரியாது, நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கல இந்த போடியம் இப்படி இருந்தது, இந்த விவாதம் முடிஞ்சவங்க இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவு ஆழமாக அவங்களுடைய அந்த பேச்சு தங்களையே மறந்த ஒரு விவாதமாக ஆசிரியர்கள் அந்த விவாதத்துக்குள்ள தங்களே உட்படுத்தினதுக்கு இந்த போடியம் தான் இங்கே சாட்சி. அதைத் தொடர்ந்து மாணவர்களுடைய பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. மாணவர்களுக்கான குளிர்பானமும் வழங்கப்படும். எந்த மாணவர்களும் தங்களுடைய இடத்தை விட்டு எழுப்பி போகக்கூடாது, அங்கேயே இருக்கணும். உங்களுக்கான குளிர்பானம் உங்களை தேடி வரும், யாரும் சத்தம் போடக்கூடாது. இது உங்களுடைய நிகழ்வு. இங்கே பெரிய பெரிய ஐயாக்கள் எல்லாம் தங்களுடைய வேலையை விட்டு போட்டு உங்களுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அம்மாக்கள் வீட்டில் சமையல் வேலையை விட்டு போட்டு, வீட்டு வேலையை விட்டு போட்டு உங்களுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள் அமைதியாக உங்களுடைய பரிசல் நிகழ்வை நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு தந்தால் நாங்கள் அதை மிக விரைவாக முடித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக பரிசளிப்பு நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்துமாறு கிருஷாந்தி மிஸ் அவர்களை, டீச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மன்னிச்சு கொள்ளோடும் இங்கே வந்திருக்கும் விருந்தினர்கள் எல்லாரும். என்னென்னு சொன்னால் எந்த இடத்துலையும் எமது மக்களை தேடிச் செல்ல இருக்கின்றது எமது வே ஆஃப் விஸ்டம் அங்கத்தவர்கள். எனவே நலன் விரும்பிகளே, உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு மிக அவசியமானது. வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது எதிர்காலங்களில் சிறுவர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்கள், பெற்றோர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது. இன்று அநேக மக்கள் வறுமை கோட்டு கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள். அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது. எனவே எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.